வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே. இன்ஃபர்மேஷன். ரஷ்யா, யூஎஸ்ஏ, அரபு நாடு டிஸ்கஷன். முதலாவது ஒரு தகவல் இருக்குது. ஒரு நாட்டோடைய ராஜா அப்படின்றப்போ அந்த நாட்டோடைய மக்களோட பாவங்கள் எல்லாமே அந்த ராஜாவுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உண்மையிலுமே அப்படி ஒரு தியரியே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பாவம் புண்ணியம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான். ஓகே. அதனால் இன்னொருத்தர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது தோதாகாது. வேணால் கரைக்கலாமே தவிர இன்னொருத்தருக்கு அப்படின்றது ரொம்பவே ரேர். ஒருவேளை இவங்க சொல்லக்கூடிய தியரி உண்மையாக இருந்தால் அப்படின்னா ராஜராஜன் சோழன் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நல்லா தான் வாழ்ந்திருக்கார். எத்தனையோ அரசர்கள் நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க. சேர சோழ பாண்டியர்கள், இந்த குமரி கண்டம் எல்லாமே நல்லபடியாக தான் வாழ்ந்திருக்காங்க. அதனால் யதார்த்த ரீதியாக அந்த ராஜாவோட பாவம் வேணால் மக்களுக்கு போகுமே தவிர புண்ணிய ஷேர் ஆகாது. அதனால் அவங்களுடைய பாவம் அவங்கவுங்களுக்கு தான் அப்படின்றதான் கான்செப்ட்டு. ஆனால் இந்த சித்தர்கள் கதையெல்லாம் இந்த மாதிரி புண்ணியம் அவங்களுக்கு போட்டு இவங்களுக்கு போட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹை லெவலான ஒரு மெடிடேஷன் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸு. ஆனால் மேக்ஸிமம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா அவங்கவுங்க பாவம் புண்ணியம் அவங்கவுங்களுக்கு தான். ஓகே. அதனால் யதார்த்த ரீதியாக அவங்களுடைய கர்மவினையை அவங்கவுங்களே அனுபவிச்சுக்கிட்டோம். ஓகே. அதனால் இனிமேல் நான் யாரோட கர்மவினைக்கும் பொறுப்பேற்க போகிறது கிடையாது. ஓகே. அவங்கவுங்களுடைய கர்மவினையை அவங்கவுங்களே அனுபவிக்கிட்டோம். இதுதான் இனிமேல் எத்தனை யுகம் ஆனாலுமே இதுதான் தீர்ப்பு. ஓகே. அடுத்து சில உளவியல் டிஸ்கஷன். ஆக்டர் விஜய் டிஸ்கஷன். ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவான தானே, பொறுமை கேட்டுக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மெர்சல் மூவி அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் இதில் என்ன ஒரு உளவியல் ரீதியான காரணம் அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆனதே உங்கள் டாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் எல்லாம் தோதாகிறப்ப அவங்கள நிராகரிக்கிறீங்க. சரி, என்ன உளவியல் ரீதியான தகவல் அப்படின்னா ஜோசப் விஜய் மூவிஸ் கேன்சல். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இனிமேல் செயல்படாது. ஓகே. அடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிவிகே டொனேஷன் 10,000 கேன்சல். 10,000 crores லா கேன்சல். ஓகே. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா நீங்கள் சோப்பனாங்கிட்ட கேட்டுக்குங்க, இல்லைன்னா திரிசா கிட்ட கேட்டுக்குங்க. ஓகே. அடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளுமே எரர் ஏற்படுறப்போ கரெக்டாக அந்த சோப்பனாங்கி மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. எனக்கு நடக்கக்கூடிய எல்லா அசம்பாவிதங்கள்லையுமே கரெக்டாக சோப்பனாங்கி. ஓகே. சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் நரகத்திலேருந்து வந்த ஒரு அனிமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம அதை சொன்னாலுமே அந்த சோப்பனாங்கி அதை நிராகரிக்கலை. அது அப்படின்னா மட்டும்தான் நரகம், அப்படின்னா மட்டும்தான் அமைதியாகுது. மற்றபடி அதுக்கு ஏதோ வகையில் எரர் ஆகுது. அதுக்கு என்ன காலையில் எரர் அப்படின்னா அந்த சோலோ சைன் சோனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு, அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. எப்படி இந்த நிலைப்பாடெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை பட்டர்ஃப்ளை அட்டாக் கிடையாது, இவ்வளோலாம் ஃபோர்ஸ் கிடையாது. நார்மல் ஹியூமன் பீயிங்களாக இருந்தவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தோதாச்சு அப்படின்னா அது நான் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறம் பைபிள்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இறைவனோட படைப்பில் எல்லாமே ஒரு சமம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே ஒரு ஆக்டிவேஷன் இருக்குது. அந்த ஆக்டிவேஷனில் தோதாகிறப்போ ஒவ்வொரு படிநிலையாக தோதாகுது. காட் முருகன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா நிறையா பேருக்கு ஒரு சரியான முறை இல்லாத ஒரு நிலையில் ஆக்டிவேஷன் பண்ணி விட்டா. அப்படி அது பல வகையில் எரர் ஏற்படுத்திருச்சு. அதுக்கு தான் ஆன்மீகத்தில் தீட்சைன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு முறையான பயிற்சி, முறையான ஆலோசனை, முறையான ஒரு நிலையில் தான் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். ஏதோ வகையில் ஆக்டிவேஷன் பண்ணவும் அது ஊறுபட்ட எரராக மாறிடுச்சு. ஓகே. அந்த வகையில் அந்த சோனிக் அப்படின்ற ஒரு இந்த கேரக்டருக்கு ஒரு ஆக்டிவேஷன் இருக்குது, ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடு எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒன்று திரட்டி சோப்பனாங்கி சார்ஜ் ஏறிடுச்சு. அது இல்லாமல் நடந்த பட்டர்ஃப்ளை அட்டாக்கில் இந்த ஒரு வார்த்தை அது வேறு வகையாக புரிஞ்சு சோப்பனாங்கி எரர் ஏற்படுத்திருச்சு. ஓகே.
அதனால் சோப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு அனிமல் கேட்டகரி. யார் துண்டு தூக்கி போடுறாங்களோ, யார் வறுக்கி போடுறாங்களோ, யார் பிஸ்கட் ரொட்டி போடுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும். ஓகே. அதனால் சோப்பு பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிவி பார்த்துட்டு யார் ரேட்டிங்கு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுமே தவிர சுயச்சார்பு, தன்னுணர்வு, அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோப்பு மட்டுப்படுத்தி வைக்கிறது தான் நல்லது. ஓகே. அடுத்து இந்த சோலோ சைன் சோனி இந்த சோப்பு காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னா நீ அப்படியே போயிரு. ஓகே. சோப்பு எனக்கு தேவையே கிடையாது. ஓகே. அது எப்போ என்ன சேட்டை பண்ணணுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஆனால் ஏதோ வகையில் மெதுவாக அப்படியே தோது பார்த்து ஒரு பயங்கரமான வேலையை ஏற்படுத்தி விட்டுருது. ஓகே. அதனால் இந்த சோப்பு சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. அடுத்து இந்த 120 அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சண்டை, எல்லா ஃபைட்டையும் ஜெயிச்சு பயங்கரமான ஒரு நிலைக்கு அப்புறமா அடுத்த நாள் மறுபடியும் ஒரு 120 வர்றப்போ இந்த சோப்பு சூத்துலேருந்து இந்த பேரி லாரன்சன் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விடவும் அது ஏற்படுத்திருச்சு. அந்த நேரத்தில் சோப்பு இன்வால்வ் பண்ணவும் அவங்க இருக்குங்க என்ன நினச்சிக்குவாங்க, சோப்பு தான் இவ்வளோ பெரிய வெற்றி போல் இருக்குது. ஆமாம், சோப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினச்சிக்கிச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சோந்தி. இங்கேருந்து அங்கத்தாவும், அங்கேருந்து இங்கத்தாவும். ஓகே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் சோப்பு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ நீங்கள் அங்கேயே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னையெல்லாம் தொடர்பு கொள்ளாதீங்க. ஓகே. அடுத்து டிவிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை தேவைப்படுது. அதனால் நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்த தகவல், அதாவது யார் கட்சிக்கு வந்தாலும் உழைச்சாதான் உயர்வு அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. உண்மையிலுமே அப்படி தான் இருக்குது. யார் வந்தாலுமே நம்ம உழைச்சாதான் போல் இருக்குது. ஓகே. அதனால் என்னுடைய டிஇஓ கட்சியை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. அடுத்து கிருஷ்ணா ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் விடுமுறை. உங்களால் எனக்கு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. நேரில் வர்றதும் இல்லை, காசும் கொடுக்கறதில்ல. உங்களுக்காக நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? ஒரு வாரத்துக்கு லீவு. ஓகே. ஏதோ லட்சமாக சம்பாதிக்கிற மாதிரி நான் மற்ற ஸ்டுடியோவை தோது பார்த்துக்கிறேன். ஓகே. சரி, அடுத்த தகவல், வேர்ல்டு கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நியூக்ளியர் வெப்பனை, எல்லா விதமான வெப்பன்ஸுமே ரெடியாக வைங்க. ஓகே. ஏன்னா பகல் பொழுது பூரா நம்ம போர் செய்ய போகிறோம். ஓகே. ஏன் அப்படின்னா அந்த சோப்பு கழுது இவங்கன்னு எக்கச்சக்கமான எரர். அதனால் பகல் பொழுது ஃபுல்லாக இனிமேல் போர் தான். ஓகே. ஒரு நாள் மிஸ் ஆகாது, எல்லா நாளுமே போர் தான். ஓகே. அந்த சோப்பு எத்தனை காலம் இங்கே இடத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன துன்பத்தை ஏற்படுத்துனே தெரியாது. அதனால் எனி டைம் நம்ம போரில் ரெடியாக இருக்கணும். அதனால் ரஷ்யாவிலேருந்து எல்லா நாடுகளுமே நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் போர் செய்கிறதுக்கு. ஓகே. ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் அப்படிங்க இப்படிலாம் தோதாகாது, போர் மட்டும்தான் தீர்வு. அதனால் எல்லா நார்த் கொரியா நீங்கள் ரெடியாக இருங்க, எல்லா வெப்பனையுமே ரெடியாக வச்சுருங்க. ஓகே. பகல் பொழுது எல்லா நாளுமே இனிமேல் போர் தான். இரவு 6 மணிக்கு மேலே தேவை கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நைட் டைமில் ஒரு 70% அப்படின்ற மாதிரி எரர் ஏற்படாது. அதுக்கு மேலே பகல் டைமில் மட்டும்தான் எரரு. அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால் நாளைக்கெல்லாம் காலையில் 6 மணிக்கு எல்லா மிலிட்ரியும் ரெடியாக இருக்கணும். போர் ஆரம்பிக்க போகுது. ஓகே. சரி, அடுத்த தகவல், மாயன் டிஸ்கஷன். மாயனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அனாதை. ஓகே. அதனால் மாயனுக்குன்னு யாருமே எதுவும் கிடையாது, எதுவுமே அவனுக்கு தோதாகாது. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது, நல்ல வாழ்வியல் கிடையாது. எனி டைம் மட்டுப்படுத்தல் மட்டும்தான் அவனோட கான்செப்ட். இவ்வளோ ஒரு ரணகலம். ஏதோ பெரிய யூனிவர்சிட்டி அளவில் படிச்சுட்டு பல டிகிரி வாங்கின மாதிரி போட்டி பொறாமை எல்லாம் அவனை டார்கெட் செஞ்சு சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அதனால் மாயனோட ஸ்டேட்டஸ் என்னென்னா ஒரு அனாதை. அவனுக்குன்னு யாருமே கிடையாது. அவனோட பிரதர் கூட அவனுக்கு எளிமையாக தான் இருந்தான். எதோ இப்போ தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கவும் ஓரளவு தோது பார்க்குறான். ஆனால் அவனோட சுச்சுவேஷனில் ஈஷா ஃபவுண்டேஷனில் வேலையே செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவனை டூலாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையானலாம் தோது பார்த்துக்கிறாங்க. அதனால் மாயனுக்கு சொல்லப்போனால் அவன் ஒரு அனாதை. அவனுக்கு எதுவுமே தோதாகலை.
அதனால் அவனை பிடிச்சி துன்புறுத்துறது அப்படின்றது நீங்கள் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு சமம். ஓகே, அதனால் யூஎஸ்ஏ இனிமேல் நம்ம அலுவலக பணி தொடரணும். எர்த் அப்படின்றது நமக்கு நிரந்தரம் கிடையாது போல் இருக்குது. எவ்வளவோ கூற்று இருக்குது. இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, புதுசாக உலகத்தையே படைச்சேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஒரு புது உலகத்தை ஆரம்பிக்கணும், கண்டுபிடிக்கணும், அங்கே தான் தோது பார்க்கணும். இந்த இடமானது நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இடம். அதனால் எர்த் அப்படின்றது நமக்கு இனிமேல் தோதாகாது. ஓகே, இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எஜுகேஷன் லெவல் அப்படிங்க இப்படிங்க எது செஞ்சாலும் அது பிரயோஜனமாகாது. பெரிய வேலையை பார்த்து விட்ருவாங்க. அதனால் இவங்களெல்லாம் நம்புறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் நம்ம புது உலகத்தை படைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்து முருகனையோ மாயனையோ துன்புறுத்துறது, தோது பார்க்குறது, அது ஏதாவது ஒரு சேட்டை அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா 100% நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தப்படும். இதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் ஒரு டைம் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜப்பான் மாதிரிலாம் மீண்டு வரும் நீங்கள் கனவு கூட கண்டுறாதீங்க. ஜப்பான் ஏதோ மீண்டு வந்துட்டாங்க, மற்ற நிலப்பகுதியெலாம் அவ்வளோதான். பாலைவனத்துக்கு கூட தோதாகாத ஒரு இடமா மாறிடும். ஓகே, அதனால் ஒரு பண்பு பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே.